நம்ம ஆண்டோட சீர்திருத்தத்தை நம்ம அலட்சியம் பண்ணினால் என்ன நடக்கும்? வாட் ஹேப்பன்ஸ் இஃப் we ignore God's correction? If you ignore God's correction, you are despising your own soul. சொந்த ஆத்மாவை நீங்களே பாதாளத்துக்கு தள்ளுகிறீங்க என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நீங்க இந்த நாள் தான் கடைசி நாள், இன்னைக்கு ராத்திரி ஆண்டு வராருன்னா நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீங்களா? அதான் உங்க கேள்வியா இருக்கணும். அப்போ அதை மேக் ஷூர் பண்ணுறதுக்கு தான் கொரெக்ஷனை எப்போதுமே நாடணும். எது என் மேலே தப்பு, எது என் மேலே ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம இந்த கொரெக்ஷன்லாம் இக்னோர் பண்ணிட்டே இருந்தோமா, ஒரு நாள் திடீர்னு என்று நாசம் அடைவு எழுதப்பட்டிருக்குது. சடன்லி வில் பி டிஸ்ட்ராய்ட். ஒருவேளை அன்னைக்கு காயின் மாத்திரம் ஆண்டு சொன்னது அவன் கேட்டிருந்தானா அவன் அந்த சாபத்தை கடந்து போக அவசியமே கிடையாது. ஆண்டு உங்களை வார்ன் பண்ணும் பொழுதே, சொல்லும் பொழுதே கேட்டுருங்க. ஒருவேளை அன்னைக்கு ஆண்டு சொல்லும் பொழுதே நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க தனியா நிக்க கூட அவசியம் கிடையாது. Most of the issues that you are going through today, God already warned you before that. நீங்க கடந்து போற அநேக பிரச்சனைகள் ஆண்டவர் ஆதியிலே ஆரம்பத்திலே உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டார். When you refer to your past, உங்களோட கடந்ததை நீங்க திரும்பி பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க கடந்து போறது எதனால கடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. இனி என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு உதாரணத்துக்கு ஆண்டு சொல்றாரு, காசை சேவா பண்ணு, ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாத அப்படின்ட்டு. நீங்க என்ன பண்றீங்க? இஷ்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்றீங்க. ஆபத்து அவசர நேரத்தில் காசெல்லாம் நிற்கிறீங்க. ஆனா உங்க மனசு அப்பயே ஆண்டு ப்ராம் பண்ணிட்டாரு, கொஞ்சம் சிக்கனமா இரு. நீங்க தான் போற இடத்துல கடனுக்கு வாங்கிடுறீங்கல்ல, இந்த ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுறீங்க, ஒரு சோஃபாஸ் எல்லாமே கடனுக்கு வாங்கிறீங்க. அந்த டைம் வரும் பொழுது ஒரு நெருக்கடி உண்டாகுது. It's not that God never want, God only want you. சாப்பாடும் அப்படிதான். இதை சாப்பிடாத, இது சாப்பிட்டா உனக்கு இனிப்பு கூட வரும், ரத்த கொதிப்பு வரும், இதெல்லாம் ஆண்டு உங்களுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிற. நீங்க என்ன பண்றீங்க? பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இன்னைக்கு என் பர்த்டே வந்திருக்குது, அந்த மாதம் ஆனிவர்சரி வரப்போகுது, அப்புறம் மாற்றிக்கிறேன், அப்புறம் நான் நியூ இயர் ஈவுக்கு மாற்றிக்கிறேன். இப்படி 10 வருஷம் ஓடிடுச்சு. இதோ வர்றேன் இன்னும் ஓடிட்டு இருக்கிறீங்க. நான் அதை தான் இருக்கிறீங்க. நான் ஆண்டு மட்டும் சொல்லிட்டாரு. ஆஸ் அ பாஸ்டர் என்கிட்ட சில ப்ரேயருக்கு வருவாங்க. வரும் பொழுது, பாஸ்டர் எனக்கு இந்த வியாதி, நான் உடனே கேட்பேன், என்ன சாப்பிட்டீங்க நீங்கள், ஏன் இப்படி ஆகிட்டீங்க கேட்பேன். எதுவும் உங்களுக்கு வியாதி வந்துச்சுட்டு ஏன் கேட்குறேன்னா ஒரு காரணம் இருக்குது. நம்ம அந்த சாப்பாடில் அவாய்ட் பண்ணணும். அதான் உண்மை. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஓகே இவங்களுக்கு இந்த பாடு கடந்து போகிறாங்க, நம்ம இதை கடந்து போகக்கூடாது. இதை தான் ஞானம் உள்ளவனுக்கு அழகு. ஸோ when I see what's happening to people, I take it for myself. ஓகே, நான் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது, இதனால எனக்கு ஆபத்து வரும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிற காரியத்தை. இஃப் யூ இக்னோர், யூ வில் ஃபால் இன்டு தட் சிக்னஸ். பாருங்க, நீங்கள் எல்லாம் கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்க. ஆண்டவர் பேசாத நாளே இல்லை, பேசிட்டு தான் இருக்கிறார். கீழ்ப்படுத்தினா நீங்கள் தப்பி போகலாம். பாருங்க, ஆண்டவரே என் கற்பனையில் வந்து கவனித்தாலே நலமாக இருக்கும். நான் சொன்னதை நீ கேட்டா அது உனக்கு நல்லதுன்றார். நீ கேட்டனா உன் சமாதானம் நதியை போல இருக்கும். இந்த ஒரு கூட்டம் சொன்னா, நான் அப்பவே சொன்னேன் அந்த கூட்டம் சொல்லிக்காது. ஆனா ஆண்டவர் அப்பவே சொல்லிட்டார். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா இப்ப உங்க சமாதானம் நதியை போல இருந்திருக்குமா. அவர் பேச்சை கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஜெபம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே என்னை கரெக்ட் பண்ணுங்க. பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ஜெபத்தை நீங்க பார்ப்பீங்க. எரேமியா தீர்க்கதரிசி எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. கர்த்தாவே என்னை தண்டியும். ஜெபிச்சிருக்கீங்களா? எப்படி இந்த மாதிரி எப்படி இருப்பீங்களா? ஆண்டவரே பிளஸிங்கை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, என்னை காப்பாத்துங்க, இதான் இருப்பீங்க. ஆனா இங்க ஒரு மனுஷன் எப்படி ஜெபிக்கிறான்னா, கர்த்தாவே என்னை தண்டியும், என் லெவலுக்கு ஏற்ற மாதிரி என்னை தண்டியுங்க. அதான் சிம்பிள். என்னால எது தாங்க முடியுமோ அந்த லெவலுக்கு என்னை தண்டிங்க. ஹல்லேலூயா. See, he doesn't want to escape the punishment. He wants it for his soul. அவன் ஆத்மாவுக்கு அது கேட்கிறான். ஆனா என் திராணிக்கு மிஞ்சா கொடுக்காதீங்க. இப்படித்தான் நீங்க ஜெபிக்கணும். If you want to save your soul, you better accept the correction of God. உங்க பிரேயர்ல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தெரியுமா, நீங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறீங்கன்ற அர்த்தம். This is how you should pray. Hallelujah. இப்ப ஒரு உதாரணத்துக்கு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் உங்களுக்கு கீழே வந்து ஊழியம் செய்ய போகிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கீழ்படுறேன். பாஸ்டர் நீங்கள் தப்பு பண்ணால் கண்டிப்பாக என்னை கரெக்ட் பண்ணுங்கள். இதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ தாழ்மையான ஆத்மாவா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் மாற்றிக்கிறேன் பாஸ்டர், ஐ வில் அக்செப்ட் ஆல் த கரெக்ஷன்ஸ்னு சொல்லணும். அப்படியே சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பிரச்சனை வந்து சொல்லும் பொழுது, நீங்கள் எப்படி இப்படி பேச முடியும் கேட்கும்.
ஆனால் அந்த மோமெண்ட்டுக்கு அது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. எவ்வளோ தாழ்மையான ஆத்தமா நம்மகிட்ட சொல்லுது எனக்கு கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. மனுஷன் ஆவிக்குரிய தகப்பன் எனக்கே எவ்வளோ சந்தோஷம்னா பரலோக தகப்பனுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இஃப் யூ எவர் கோன் டெல் டு காட் என்னை கரெக்ட் பண்ணுங்க ஆண்டவரே, ஆனால் ஒருத்தன் அவன் வழிகளை மாற்றிக்க ஆசைப்படுகிறான். நல்லா பாருங்க, பைபிளில் ஒரு வாலிபன் இயேசு இடத்துல வரான். அதே வந்து என்ன சொல்றான், இந்த மாதிரி நல்ல போதகரே நான் நித்திய ஜீவன்ல சேர்க்கப்படுகிறதுக்கு என்ன பண்ணணும்? இங்க அவன் என்ன கேட்கிறான்னா, he wants to correct himself. அதுக்கே சொல்றே, நீ உன் தேவனாகிய கர்த்தனை நேசிக்கணும், ரெண்டாவது பிறரை ஒன்று நேசிக்கணும் சொல்லிட்டு ரெண்டு இதையும் சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், இது எல்லாத்தையும் நான் வந்து சின்ன வயசுல செய்யறேன். அங்க எழுதப்பட்டிருக்கோம், இயேசு அவனை நேசித்து பார்ப்பார், நேசித்து அன்பாக அவனை பார்ப்பார். என்ன காரணம் தெரியுமா? அவன் கேட்கிறான், நான் என்ன செய்யணும், நீ எதை நான் கரெக்ட் பண்ணிக்கணும்ட்டு. அப்படி கேட்டு நான் அடுத்த ஸ்டெப் அனுப்புறாரு. அப்படியானால் நீ என்ன பண்ணு, உன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் வித்துட்டு ஏழையும் கொடுத்துட்டு முன்னாடி வாண்ட. அது அவனால முடியல. Some of you can pray asking God for correction, but when God corrects you, you could not accept that. ஒத்துக்கிறீங்க காரியத்தை? But the humble soul will accept that. தாழ்மை உள்ளவன் அதை ஏற்றுக்கொள்ளுவான். அநேகர் இப்படி ஜெபிக்கிறோம், சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க போனதை பண்ணுங்க, சொல்லுங்க ஆண்டவரே என் மேல எங்க தப்பு இருக்கு சொல்லுங்க கேட்பீங்கன்னு சொல்ல. ஆனா கர்த்தர் சொல்லி காமிக்கும் பொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது. You can't accept that. Pray and ask God to correct you. தண்டிக்க சொல்லுங்க. இதுதான் கர்த்தரோட வார்த்தை. நான் சொல்றேன், இப்படிதான் நீங்க மாறணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, allow God to correct you. ஆண்டவர் உங்களை கரெக்ட் பண்ணும்போது நீங்க அனுமதி கொடுக்கணும். இப்ப கேட்டுட்டீங்க, ஆண்டவர் கரெக்ட் பண்ணும்போது முடியாதுன்னா எப்படி? You must allow him to correct you. ஆண்டவர் உங்களை கரெக்ட் பண்ணும் பொழுது அவர் ஊழியர்கள் மூலமா, வார்த்தை மூலமா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிங்க. நீங்க அக்செப்ட் பண்ணும் பொழுது உங்க தலைக்கு எண்ணெயாய் மாறும். எண்ணெயோட அர்த்தம்னா அபிஷேகமாய் மாறும். The more you accept correction, the more the anointing will increase within you. அபிஷேகம் வேணும் வேண்டுங்க. ஜெபிச்சு கேட்கிறோம், உபவாசம் ஜெபிக்கிறோம். One of the way is to accept the correction. When you allow correction, you will increase in the anointing. நான் சொல்றேன், if you ask me why ஏன் இந்த மாதிரி அபிஷேகம் மூவ் பண்ணா, இதான் காரணம். அவ்வளோ கொரேஷன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அத்தனை கொரேஷனுக்கும் எஸ் அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணான்னா you will never have the anointing of the Holy Spirit. அவருக்கு கீழ்ப்படிவது தான் கர்த்தர் பயன்படுத்துவார். கீழ்ப்படியாவிட்டால் கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். மூணாவது, express your love to God by obeying him. உங்க அன்பை அவருக்கு வெளிப்படுத்துங்க கீழ்ப்படிந்து. ஆண்டவரை நேசிக்கிறது உண்மையானால் அவரை கொரெக்ஷன் கீழ்ப்படிங்க. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது கட்டாயத்தோடு இல்ல, அன்பினால். அப்படின்னா ஆண்டவர் என்ன செஞ்சாலும் கர்த்தர் என் நன்மை தான் சரி, என் நல்லது தான் செய்யறாரு. ஸ்டாப் குவெஸ்சனிங் காட். ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறது நிப்பாட்டிட்டு, பிதாவே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும், நீங்க சகலமும் நன்மைக்காக தான் செய்கிறீங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. That shows your faith. Hallelujah.